வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். குழம்பு வைக்காத நேரத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் வந்து ஆயில் ஊற்றி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காவை நல்லா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதும் இதை வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ் கூட நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். வெண்டைக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பேனில். இது கூட ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுனால இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, நம்ம வந்து கிரேவியாக செய்கிறதுனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி போட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இது கூட உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கிரேவியாக வரணுன்னா நல்லா வதக்கி இந்த மாதிரி நம்ம குழஞ்சி வரணும். இப்போ இது கூட தயிர் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்து கிளறி விட்டுட்டு இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட வேண்டாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். எது செஞ்சாலும் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது வெண்டைக்காய் கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.